கடந்த 3 நாட்களா தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி கோட் படத்துடைய ட்ரெய்லர் எப்போ வரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அந்த அப்டேட்டுக்கான விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. என்னங்க நீங்க எப்பதான் வருங்க அப்படின்னு ரேஞ்ச விஜய் ரசிகர்கள் கீழெல்லாம் கொஞ்சம் சலிப்பாக பேச ஆரம்பிச்ச உடனே 17ஆம் தேதி 5 மணிக்கு அப்படின்னு இதை பார்த்தாச்சு. சுட சுட 2 நிமிடம் 50 செகண்ட் ஓடக்கூடிய இந்த கோட் உண்மையிலே விஜய் தெரிக்க விட்டுருக்காருன்னு சொல்ல ஏன்னா இந்த படத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்து என்னங்க அப்டேட் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருந்துகிட்டே இருந்தது. அது ஒரு போஸ்டர் ரிலீஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள். ஃபர்ஸ்ட் சிங்கிள் விசில் போடலாம் கூட ஓகேன்னு இருந்தது. அப்புறம் செகண்ட் சிங்கிள் எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்தது இந்த பாட்டு அப்படின்னா, தேர்ட் சிங்கிள் எனக்குலாம் கூட ஓகே நல்லாதாங்க இருந்ததுன்னு. இதெல்லாம் தாண்டி இந்த செப்டம்பர் 5ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகிற போகிறது. இதற்கு மிக மிக முக்கியமான ஒரு ப்ரொமோஷன் அல்லது ஒரு அப்டேட் அப்படின்றது ட்ரெய்லர் தான். அந்த ட்ரெய்லருக்காக தான் இவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி என்ன சொல்றது, ஒரு மாசான ஒரு ட்ரெய்லர் கொடுத்திருக்காரு வெங்கட் பிரபுடைய சமீபத்தில் ஒரு வாரத்தில் கூட ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாரு. யாருக்குரிய அந்த கதையை சொல்லிட்டார். பெரிய முதலாம் கிடையாது, இவ்வளவுதாங்க கதை அப்படின்னாரு. ஒரு ரா ஏஜென்சி, அந்த ரா ஏஜென்சியின் கீழ் வேலை செய்யக்கூடிய ஒரு சீக்ரெட் ஆபீசர்ஸ். அந்த குழுவில் இருக்கிறவங்க ஒரு கஷ்டமான ஒரு அசைன்மெண்ட்டை ஒரு காலத்துல முடிச்சிருப்பாங்க. அந்த கஷ்டமான விஷயத்தை ஒரு காலத்துல முடிச்சாங்க இல்லைங்களா, அது இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா மாறுது. அந்த பிரச்சனையை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணாங்க அதுதான் ட்ரெய்லர்ல. இந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் பொழுதே பிரசாந்தோடைய வாய்ஸ்ல இருந்து தான் தொடங்குது. பிரசாந்தோட வாய்ஸ்ல தான் தோணுது. ஒரு புது லீடர் நமக்கு வரப்போறாரு. அவர் இது வரைக்கும் 68 அசைன்மெண்ட்டை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காருன்னு. ஓகே, 68வது படம். குறிப்பா இந்த ட்ரெய்லர் தொடங்கினதுல இருந்து ஃபாஸ்டா போற விஷயம் இல்ல, ஃபாஸ்ட் கட்டிங், அது ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க. சக்கு 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 சக்குன்னு போய்கிட்டே இருக்குது. அந்த அப்பா மகன் சம்பந்தப்பட்ட கதை. அப்பா விஜய் பார்க்கும்பொழுது அந்த லுக்ல பெரிய மாற்றங்கள்லாம் இல்ல, ஏறக்குறைய அதே மாதிரிதான் இருக்காரு. அதுதான் ரொம்ப வைபாவம் இருக்குது. அவருடைய ஜோடி ஸ்னேகா அவங்க ஒரு டயலாக் ஒன்று வைக்கிறாங்க. சிலையிலா பேசிட்டு இருக்கும்பொழுது, வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு நான் பயப்படல, எங்க வீட்டுக்காரர் காந்திக்கு தான் பயப்படுறேன் அப்படின்னு. அவர் பார்த்தா காந்தி சரக்கு அடிச்சுட்டு இருக்காரு. ஏங்க மறுபடியும் ஒரு பிரச்சனையை மறுபடியும் திரும்ப திரும்ப என்னன்னா ஏன் விஜய் சரக்கு அடிக்கிற மாதிரியான ஒரு காட்சியில் நடிக்கிறாரு, சரக்கு அடிக்கிற மாதிரி போஸ்டர் ஏன் விடுறாரு, தம்மு ஒரு கையில சரக்கு ஒரு கையில, இப்படியா திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு. காரணம் என்னன்னா, பல கோடி பேர் விஜய் பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்ப எதிர்காலத்தில் அரசியல் தலைவராக மாறப்போகிறார். ஒரு கட்சியோட லீடர். 2026 அரசியலுக்குள் போகிறார். ஓகே, இந்த கோட் ப்ரொமோஷன்ல நம்ம தமிழக வெற்றி கழகத்தை எதையும் ப்ரொமோஷன் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க தொண்டருக்கெல்லாம் சொல்லிட்டாரு. இருந்தாலும் சொல்ல வேண்டியதா இருக்குது. இவர் திரும்ப ஏன் ஒரு பேர் காந்தி, அப்புறம் அதுலயே மைக் மோகன் ஒரு வசனமே பேசுறாரு. எல்லாரும் காந்தி வேஷம் தான் போடுவாங்க, ஆனா காந்தியே வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரியான வசனங்கள்லாம் அது வெங்கட் பிரபுக்கே உரிய ஒரு குசுமான ஒரு விஷயம். இதெல்லாம் மீறி இந்த படத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இந்த படத்துக்குள்ள பிரசாந்த் இருக்காரு, பிரபுதேவா இருக்காரு, மைக் மோகன் இருக்காரு, அஜ்மல் இருக்காரு. இவங்களுக்கெல்லாம் ஒரு கேரக்டர் இம்பார்ட்டன்ட் இருக்குமா, இவங்களுக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தப்போ இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஓகே தெரிஞ்சு போச்சு. அந்த ரான் கீழே இருக்கிற சீக்ரெட் ஏஜென்சி இருக்கு இல்லைங்களா, அந்த குழு தான் இவங்க தான். பிரசாந்த், விஜய், பிரபுதேவா, அஜ்மல், இவங்க தான். எனக்கு பாத்தீங்கன்னா அஜ்மல் ஒரு கட்டத்தில் தனியா பிரிஞ்சு வந்துருவாரோன்னு. ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரு கொஞ்சம் வில்லத்தனமா சில முகபாவனைகள்லாம் காமிக்கிறாரு. அந்த டீமுக்குள்ள அவர் இல்ல, ஏதோ பிரச்சனையில பிரிஞ்சிடறாருன்னு இல்லை. இதெல்லாம் மீறி மைக் மோகனுக்கு எப்படி ஒரு வில்லன் கேரக்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு 80s காலத்தில் நாங்களாம் எஸ்.என். சுரேந்தருடைய அந்த வாய்ஸ் அவருக்கு பொருந்தி போயிருந்தது. இப்போ ரியல் வாய்ஸ்ல இப்போ கூட 2-3 படங்கள்லாம் நடிச்சிருந்தாரு அந்த ஓன் வாய்ஸ்ல. அதுதான் அவர் மைக் மோகன் சொல்றாரு, அந்த வலி என்னன்னு அவனும் அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு. இதுதான் ஏதோ ஒரு பழிவாங்கல், அந்த பழிவாங்கல் வேலையில மைக் மோகன் இறங்குறாரு. தந்தை விஜயால, அந்த சீக்ரெட் ஆபீசர் லீடர் விஜயால பாதிக்கப்பட்டவராக இவர் இருப்பார்னு நினைக்கிறேன். இதுல ஒரு சின்ன மனோரத்தம் என்னன்னா, டிஏஜிங் பண்ண விஜய காமிக்கிறாங்க. ஏங்க அவரை பாட்டு ஃப்ரீயா விட்டுருக்கலாமே, ஒரு மீசை வச்சு அது முகத்தை சின்னது பண்ணி ஒரு சமயம் படம் முழுக்க அப்படி பாக்குறப்போ மனசுல பிடிச்சு போயிடுமா என்னன்னு தெரியல. இதை விட இன்னும் குட்டி விஜயோட ஒரு சீன்ல வராரு. குறிப்பா விஜய் தன்னைத்தானே கலாச்சிக்கிறாரா இல்லது வெங்கட் பிரபு கொடுத்த ஐடியாவான்னு தெரியல. சினேகா ஒரு வசனம் பேசுறாங்க, எனக்கு இன்னும் யாரோ பொண்ணோ கூட தொடர்பு இருக்குதோன்னு சந்தேகமா இருக்குது அப்படின்ற மாதிரியான வசனங்கள்லாம் குசும்போடைய ஒரு எல்லை. ரைட்டு, இதை தாண்டி இந்த படம் ஒரு முக்கியமான படம். அவருடைய சினிமா வாழ்வினுடைய ஒரு கடைசி படம். அடுத்து தளபதி 69 இருக்குது, 68 ஒரு முக்கியமான படம். அதனால இந்த ட்ரெய்லருடைய ஒரு எண்ட்ல கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இதுவா அவருடைய ஆரம்பத்துல இருந்து நாளைய தீர்ப்புல இருந்து ஒவ்வொரு படத்தினுடைய இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்டா பண்ணியிருக்காங்க. லியோல கண்ணை வச்சு பண்ணியிருப்பாங்க, இதுல உருவத்தை வச்சு பிரமாதமா பண்ணியிருக்காங்க. குறிப்பா இந்த ட்ரெய்லருக்கு எடிட்டிங் கட்டு பிரமாதமா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மீறி யுவன் சங்கர் ராஜாவை கண்டிப்பா சொல்லியே ஆகணுங்க.
யுவன் சங்கர் ராஜாவை தான் ஆரம்பத்துல இருந்து போட்டு துவச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க நீங்க வந்து அஜித்தோட ஆளா, அவருடைய குரூப்பா, நீங்க வந்து பி டீமா, நீங்க வந்து எதிரியா, உள்ள வந்து எங்க தளபதி வச்சு இப்படி செய்ய போறீங்களான்ற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி ஒன்றும் பெரிய அளவுலாம் இல்லை. நீங்க அந்த சாங்ஸ் இந்த பிஜிஎம்லாம் கூட அப்படி இல்லாதப்போ இந்த ட்ரெய்லர்ல ஒட்டுமொத்தமா நான் இறக்கி காமிக்கிறேன் பாருன்ட்டு பிஜிஎம் ஆகட்டும், அந்த பின்னணி இசையாகட்டும், இந்த ட்ரெய்லருக்கே உரிய அந்த இசையை வந்து கரெக்டா அதுல சேர்த்திருக்காரு யுவன் சங்கர் ராஜா. இதெல்லாம் தாண்டி செப்டம்பர் 5 எப்போ வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு அந்த பெரிய பிரியாணி விருந்துக்கு இந்த கோட் ட்ரெய்லர் வந்து ஒரு சோறு பதம் கூட சொல்லலாம். குறிப்பா இந்த ட்ரெய்லர்ல எல்லாரையும் வந்து கொண்டு வந்து காமிச்சிட்டாருங்க வெங்கட் பிரபு. எல்லா ஆர்டிஸ்டும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மினி கோடம்பாக்கமே இந்த ட்ரெய்லருக்குள்ள இருக்குது. நீங்க விஜயில தொடங்கி யோகி பாபு, பிரேம்ஜி, வைபவ் மொத்த பேரையும் கொண்டு வந்து காமிச்சிட்டாரு. ஒரு அப்பா மகனுக்கு இடையில் நடக்கிற ஒரு எமோஷனல் ஆக்ஷன், ஒரு சென்டிமெண்ட், ஒரு த்ரில்லர், இது கலந்த ஒரு படமாகத்தான் கோட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய ட்ரீட் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு அவருடைய பேட்டியிலேயே சொல்லியிருந்தாரு. அதுவும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படம் பார்க்கும்போது அடுத்தடுத்து என்னன்ற ஒரு சஸ்பென்ஸ் உங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன்னு. அதுக்கு ஒரு பெரிய உதாரணமா மாநாடே நம்ம சொல்லலாம். இந்த படத்திற்கு குறிப்பா கோட்டுக்கு இதுக்கு முன்ன விட்ட சில வீடியோஸ்லாம், கிளிப்ஸ் வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா, இல்ல சில போஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த ஹெலிகாப்டர் ஷாட்லாம் இருந்தது. வந்து அது எதுக்கு அப்படின்னு தெரியல. இதுல அந்த பைக் ஓட்டுறது, மற்றபடி விஜயோடைய அந்த பழைய எனர்ஜி, வயசாகி போச்சுன்னு நினைக்கிறியா நீ, அதே அந்த கோட் அந்த டீம்ல இருந்த இல்லைங்களா, அதே ஆள் தான் நான் அப்படின்ற மாதிரி வசனங்கள் ரொம்ப சாதாரணமா ஒரு கடந்து போகிற ஒரு படமா இது நிச்சயம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாம் மீறி இந்த ட்ரெய்லருடைய எண்டுல விஜய் வந்து காமெடி பண்ற ஹீரோக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அதுல விஜயும் வந்து ஒரு முக்கியமான ஒருத்தர். வந்து ஏன்னா காமெடி பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு தட்டுல தீபாரதனை வச்சுக்கிட்டு மருதமலை மாமுனியே அப்படின்னு பாட ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பா தியேட்டர்ல இது ஒரு விசிலும் கைத்தட்டலும் பறக்கும். இதெல்லாம் மீறி இந்த ட்ரெய்லர்ல பெரிய குறையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வந்து ஒரு மாஸ் ஹீரோவுக்கு எப்படி ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணுமோ அப்படி ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்காரு. இந்த ட்ரெய்லரோட ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா அன்னவரார் வழியை விடுன்ற மாதிரி ஒரு இது போடும்போது கை தட்டல் கண்டிப்பா தியேட்டர்ல இருக்கும். அப்புறம் வைஜி மகேந்திரன் ஒரு வருஷம் பேசுறாரு வந்து லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் அப்படின்னு. அதுக்கும் பெரிய அளவுல இதுவாகும். நீங்க மாநாடு படத்துல வைஜி மகேந்திரனுக்கு ஏங்க இவரை வந்து உள்ள கூட்டின்னு வந்தீங்க அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் விமர்சனம் சொன்னாங்க. ஆனா கரெக்டா அவர் வந்து வெங்கட் பிரபு யூஸ் பண்ணியிருந்தார். அவரும் பல பேட்டிகள் சொல்லியிருந்தாரு. இந்த படத்துக்குள்ளேயும் வைஜி மகேந்திரன் இருக்காரு. அவருக்கு எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்ட்டு ஒரு சஸ்பென்ஸா இருக்கு. இதெல்லாம் மீறி ஏங்க திருவனந்தபுரத்துல போய் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல சில நாட்கள் படப்பிடிப்பு நடத்தினாங்க. அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து பார்த்தாங்க. அதையும் ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டா வச்சு காமிக்கிறார். கிரிக்கெட் கிரவுண்டோடு சேர்த்து கிரிக்கெட்டுக்கும் இல்ல கிரிக்கெட் கிரவுண்டுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் தெரியல. அதையும் ஏதாவது, ஏன்னா வெங்கட் பிரபுனாலே கிரிக்கெட் ஏதாவது ஒரு வகையில வந்து மேட்ச் பண்ணுவார். ஒரு சென்னை 28 ஆகட்டும், அப்புறம் அவரே படப்பிடிப்பு குழுவில் வந்து ஒரு இடைவெளியில போயிட்டு கிரிக்கெட் விளையாடுறது. விஜயம் வந்து ரொம்ப ஜாலியா கிரிக்கெட் விளையாடக்கூடாது. இதெல்லாம் தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது நிச்சயமாக கோட் ஒரு பெரிய படமாக, ஒரு என்ன சொல்றது, ஒரு கமர்ஷியல் படமாக ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட் வைக்கக்கூடிய படமாக இருக்கும் நம்புவோம். செப்டம்பர் 5 ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு காத்திருப்போம். எப்படியாப்பட்ட ஒரு ட்ரீட்டை வெங்கட் பிரபு கொடுக்கிறார் என்பதை பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.